ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும். நான் எவ்வளோ படித்திருக்கேன். ஆனா உயர்வுகளே எனக்கு இல்ல. என்னுடைய பணிகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கல. நான் என்னுடைய பணி ஸ்தலத்தில உயர்வ பார்க்கல. என்னுடைய ஊழிய பாதையில உயர்வ பார்க்கல. இந்த சமுதாயத்தில நான் உயர்ந்திருக்கலன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரே காரியம் என்னன்னா, இந்த வார்த்தைய சொல்றேன். அந்த வார்த்தையின்படி நீங்க நடந்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு உயர்வு வரும். அது என்னன்னா, 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நீங்க செய்யணும். அப்படி நீங்க செய்யும்போது நிச்சயமா கண்டிப்பா அந்த உயர்வ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எப்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தின்படி நாம் நடக்கணும். கடவுளுக்கு பிரியமான செயல்கள நாம் என்ன பண்ணணும்னா செய்யணும். ஒரு குழந்தை எப்படி பெற்றோர் கையில இருக்கும்போது நல்வழியில நடக்குமோ, ஒரு தகப்பன் எந்த வழியில நடத்துவாரோ, அப்படிப்பட்ட வழிகளில் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கியிருக்கும்போது, நிச்சயமா நம்முடைய வாழ்வில உயர்வு பெறுவோம். வேதத்தின்படி நடக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்கு பிடித்ததான செயல், கடவுள் எதிர்பார்க்கின்ற செயல்களை நாம் செய்யும்போது, அதுதான் நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிற மாரி நாம் நடக்கும்போது, நிச்சயமா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரு. இந்த ஒரு வசனம் ஞாபகம் இருக்கும். "கொஞ்சத்தில் உண்மையுள்ளவளாய் இருந்தால், அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன்." அப்போ கடவுள் எதிர்பார்க்கிறது உண்மை. இப்படி வேதத்தின்படி நாம் நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்னா, நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.